என் அன்பு செல்வமே, உனது தேடலை சற்றே நிறுத்து. மூச்சுமுட்ட அழுது கொண்டிருக்கும் உன் கண்ணீரை முதலில் துடைத்துவிட்டு உன்னை சுற்றியுள்ள உலகத்தின் இரைச்சல்களை முற்றிலுமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அமைதியாக அமர். எனக்கு யாருமே இல்லையா? என் வலியை புரிந்து கொள்ள இந்த சமுதாயத்தில் ஒரு ஜீவன் கூட இல்லையா என்று தனிமையில் நீ கதறிய அந்த அபயக்குரல் கைலாயத்தின் பனிப்போர்வையை கிழித்துக்கொண்டு என் செவிகளை வந்து அடைந்துவிட்டது. எத்தனையோ சலசலப்புகளுக்கு நடுவில் ஏதோ ஒரு இனம் புரியாத மாபெரும் பிரபஞ்ச ஈர்ப்பு உன்னை இங்கு வந்து நிற்கச் செய்திருப்பதை நீ முழுமையாக உணர்கிறாய் அல்லவா? இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தற்செயலான நிகழ்வு அல்ல. இது உன்னை தேடி வந்த கையிலை நாதனின் நேரடி திருவாக்கு. சிவனே துணை என்று நீ முழுமையாக என்னை நம்பி தஞ்சம் புகுந்த உனது மாசற்ற நம்பிக்கைக்கு இந்த நொடியில் ஈசனின் குரல் பிரம்மாண்டமான விடையாக உன்னை வந்தடைந்திருக்கிறது. உன் அகக்கண்ணை திறந்து நான் கூறுவதை முழுமையாக உள்வாங்கு. சமீப காலமாக உனது நெஞ்சில் நீ சுமந்து கொண்டிருக்கும் சொல்ல முடியாத மாபெரும் வலியையும் ரணங்களையும் முக்கண்ணனான நான் முழுமையாக அறிவேன். உன்னை சுற்றிலும் மனிதர்கள் இருந்தாலும் கூட்டத்தில் தொலைந்தவனைப் போல ஆதரவற்று தவித்தாய். யாருக்காக உன் சொந்த ஆசைகளை எல்லாம் குழிதோண்டி புதைத்தாயோ அவர்கள் உன்னை தூக்கி எறிந்தபோது நீ அடைந்த மரண வேதனையை நான் அறிவேன். உன் வியர்வையையும் உழைப்பையும் உறிஞ்சிக் கொண்டவர்கள் இன்று சௌகரியமாக வாழ நீ மட்டும் ஒவ்வொரு நாளும் நிம்மதியின்றி ஒரு போர்க்களத்தில் தவிக்கிறாய். நான் எந்த துரோகமும் செய்யவில்லையே ஈசனா, எனது தூய்மையான தியாகத்திற்கு மட்டும் ஏன் இந்த தொடர் அவமானங்கள் என்று நீ உறங்காமல் கழித்த இரவுகள் ஏராளம். உதடுகளில் புன்னகையை ஒட்ட வைத்துக் கொண்டு உள்ளுக்குள் இரத்தம் கசிய நீ வாழும் இந்த வாழ்க்கையை என் நெற்றிக்கண் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் என் அருமை குழந்தையே, நீ அறியாத ஒரு மாபெரும் பிரபஞ்ச உண்மையை இன்று நான் உனக்கு உணர்த்துகிறேன் கேள். பிரம்மாண்டமான திருவிழா காலங்களில் சுட்டெரிக்கும் வெட்டவெளியில் பக்தர்களுக்காக அமைக்கப்படும் கீற்றுப்பந்தலை உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். மூச்சு முட்டும் வெயிலையும் கொட்டும் மழையையும் அந்த பந்தல் தன் மீது முழுமையாக வாங்கிக் கொண்டு தன் நிழலில் ஒதுங்கும் பல்லாயிரக்கணக்கான மனிதர்களுக்கு குளிர்ச்சியையும் மாபெரும் பாதுகாப்பையும் மட்டுமே கொடுக்கும். ஆனால் அந்த திருவிழா முடிந்ததும் அந்த பந்தலை பிரித்து ஈவிரக்கமின்றி வீசிவிட்டு அத்தனை பேரும் தங்கள் வீடுகளுக்கு சென்று விடுவார்கள். அத்தனை வலிகளை தாங்கிய அந்த பந்தலுக்கு யாரும் எந்த ஒரு மாலையும் அணிவிப்பதில்லை, அதை கொண்டாடுவதும் இல்லை. என் அன்பு செல்வமே, இத்தனை காலமாக நீ உயிராக நேசித்த உறவுகளுக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் நீ அந்த பந்தலைப் போலத்தான் இருந்தாய். அவர்களின் வாழ்க்கையில் வீசிய அத்தனை கஷ்டங்களையும் வறுமையையும் நீ உனது தோள்களில் சுமந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு மாபெரும் பாதுகாப்பை கொடுத்தாய். ஆனால் அவர்களின் தேவைகள் முடிந்தவுடன் தங்களின் சுயநலத்திற்காக உன்னை நிராதரவாக பிரித்து வீசிவிட்டார்கள். தேவை முடிந்ததும் என்னை இப்படி அனாதையாக விட்டுவிட்டார்களே என்று நீ நெஞ்சு வெடித்து அழுதாய். ஆனால் ஈசனாகிய நான் சொல்கிறேன் கேள். அந்த சுயநல மனிதர்களின் மலிவான அங்கீகாரம் உனக்கு இனி தேவையில்லை. உனது எந்த ஒரு தியாகமும் இருட்டில் வீணாக போகவில்லை. உன்னை கழற்றி எறிந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மாபெரும் அரணை தாங்களே உடைத்துவிட்டோம் என்பதை மிக விரைவில் உணர்ந்து உன்னை நாடி வந்து கண்ணீர் சிந்துவார்கள். உனது கடந்த கால வலிகளுக்கான மாபெரும் அர்த்தத்தை உணர்த்துகிறேன், ஆழமாக கேள். ஈசனின் கருவறையில் படைக்கப்படும் பிரம்மாண்டமான பஞ்சாமிர்தம் எப்படி உருவாகிறது தெரியுமா? பலவிதமான இனிப்பான பழங்களும் வெல்லமும் தேனும் தனித்தனியாக இருக்கும்போது அவற்றுக்கு தனித்தனி பெயர்களும் தனித்தனி அழகிய வடிவங்களும் இருக்கும். ஆனால் அவை அனைத்தும் ஒரு மாபெரும் பாத்திரத்தில் இடப்பட்டு தங்களின் சுய உருவம் முற்றிலுமாக அழியும் அளவிற்கு ஈவிரக்கமின்றி தொடர்ந்து பிசையப்படும். அந்த பழங்கள் சுக்குநூறாக கசக்கப்பட்டு தங்களின் அடையாளத்தை இழக்கும்போதுதான் அவற்றின் உண்மையான சுவை வெளிவந்து ஒன்று கலந்து எக்காலத்திலும் கெட்டுப்போகாத மாபெரும் தெய்வீக அமுதமாக உருமாறும். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக நீ சந்தித்த வறுமையும் ஏமாற்றங்களும் தனிமையும் உன்னை அழிப்பதற்காக செய்யப்பட்டவை அல்ல. உன்னை அந்த பஞ்சாமிர்தத்தைப் போல பக்குவப்படுத்தி ஈசனின் மாபெரும் சந்நிதியில் உன்னை ஒரு ஈடு இணையற்ற ஆளுமையாக உயர்த்தி பிடிப்பதற்காக என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் தெய்வீக பயிற்சி அது. உனது வலிகளும் நீ சிந்திய கண்ணீரும் நீ அனுபவித்த அவமானங்களும் தான் உன்னை பிசைந்தெடுத்த அந்த மாபெரும் கரங்கள். உன்னை எந்த திறமையும் அற்றவன் என்று உதாசீனப்படுத்தியவர்கள், உனது நற்குணங்களை பயன்படுத்தி உன்னை ஏமாற்றியவர்கள் அனைவரும் இனி நீ தொடப்போகும் மாபெரும் சிகரத்தை பார்த்து அண்ணாந்து தலைவணங்கும் மாபெரும் பொற்காலம் தொடங்கிவிட்டது. உன்னை சுற்றியுள்ள மாயையான இருள் முழுமையாக விலகப் போகிறது. இன்னொரு மாபெரும் ரகசியத்தையும் கூறுகிறேன் கேள். கைலைநாதனின் கருவறையை தினமும் தூய்மைப்படுத்தும் திருவலகு என்னும் அந்த மாபெரும் துடைப்பத்தை நீ அறிவாயா? அது கருவறையில் உள்ள அத்தனை தூசுகளையும் தன்னுள் ஈர்த்துக்கொண்டு தன்னை அழுக்காக்கிக் கொண்டு ஈசனின் சந்நிதியை தூய்மையாக வைத்திருக்கும் உன்னதமான பணியை செய்யும். ஆனால் எந்த ஒரு மனிதனும் அந்த திருவலகுக்கு கற்பூரம் காட்டுவதில்லை. அது எப்போதும் ஒரு கதவின் பின்னால் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் மறைத்து வைக்கப்படும். அதைப் போலவே நீ மற்றவர்களின் துயரங்களை துடைத்து அவர்களை வாழ வைத்தாய். ஆனால் உன்னை யாருமே அங்கீகரிக்காமல் இருட்டடிப்பு செய்தார்கள். அவர்கள் அங்கீகரிக்காவிட்டால் என்ன? அகிலத்தை ஆளும் ஈசனின் நேரடி பார்வை உன் மீது விழுந்துவிட்டது. கருவறையை தூய்மை செய்த அந்த தியாகம் ஈசனுக்கு மட்டுமே தெரியும். அதேபோல உன் தியாகமும் உனது கஷ்டங்களும் எனக்கு மட்டுமே தெரியும். எம்பெருமானின் திருக்கரம் உன்னை முழுமையாக பற்றிக் கொண்டது. என் அன்பு செல்வமே, உனது ஆழமான மூச்சுக்காற்று
இப்போது சற்று அமைதியடைந்திருப்பதை நான் முழுமையாக உணர்கிறேன். உன்னை சுற்றியுள்ள உலகத்தின் இரைச்சல்களை முற்றிலுமாக மறந்துவிட்டு உனது முழுமையான கவனத்தை மீண்டும் கையிலை நாதனின் பாதங்களில் நிலைநிறுத்து. இந்த நொடியில் உன்னை இரவும் பகலும் உறங்க விடாமல் சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் அந்த மாபெரும் பொருளாதார துயரத்தையும் உனது திறமைக்கான அங்கீகாரமின்மையையும் அகிலத்தை காக்கும் ஈசனாகிய நான் எப்படி வேரோடு தகர்க்கப் போகிறேன் என்பதை உனது அகக்கண்ணை திறந்து ஆழமாக கேள். கழுத்தை நெரிக்கும் கடன்களாலும் நாளை விடிந்தால் உனது தேவைகளை எப்படி சமாளிப்பது என்ற மரண பயத்தாலும் நீ ஒவ்வொரு நாளும் பதைபதைப்போடு எழுவதை முக்கண்ணனான நான் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். மானத்தோடு இந்த சமுதாயத்தில் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பது என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகள் எண்ணில் அடங்காதவை. ஒரு காலத்தில் நீ அள்ளி வழங்கிய போது உன்னிடம் உதவி பெற்றவர்கள் எல்லாம் இன்று உனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது உன்னை ஏளனமாக பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்கிறார்களே என்ற மாபெரும் வலி உன் இதயமாகிய பாத்திரத்தை முற்றிலுமாக உடைத்துவிட்டது. வெளியே சிரித்த முகத்தோடு உலகத்தை எதிர்கொண்டாலும் உள்ளே உனது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் நீ உனக்குள்ளேயே செத்துக் கொண்டிருக்கிறாய். எனது நேர்மையான உழைப்பிற்கு ஒரு மதிப்பும் இல்லையா? எனக்கான பொருளாதார செழிப்பு எப்போதுதான் வரும் என்று நீ கதரும் அந்த வலிகளுக்கான விடை இதோ உன்னை வந்தடைந்து விட்டது. என் அருமை குழந்தையே, நீ அறியாத ஒரு மாபெரும் பிரபஞ்ச உண்மையை உனக்கு நான் உணர்த்துகிறேன் கேள். சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் காய்ந்து பல காலமாக மழையே இல்லாமல் இறுக்கிப்போன ஒரு மாபெரும் தரிசு நிலத்தை உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். அந்த பூமியை மீண்டும் வளமானதாக மாற்றுவதற்காக ஒரு பிரம்மாண்டமான உலோக கலப்பையை கொண்டு வருவார்கள். அந்த பாரமான கலப்பை அந்த இறுகிய பூமிக்குள் ஈவிரக்கமின்றி ஆழமாக இறக்கப்பட்டு அந்த நிலத்தை முழுமையாக கிழித்து கொண்டு இழுக்கப்படும். அந்த உலோக கலப்பைக்கு அது சொல்ல முடியாத மாபெரும் நரக வேதனையாக இருக்கும். பூமியில் உள்ள கரடுமுரடான கற்களும் கடுமையான வெப்பமும் அந்த கலப்பையை தேய்த்து கீறி அதன் உருவத்தையே சிதைத்துவிடும். ஆனால் அந்த கலப்பை அத்தனை வேதனைகளையும் தாங்கி அந்த நிலத்தை கிழித்த பிறகுதான் அங்கே பயிர்கள் செழிப்பாக வளர்ந்து ஒரு மாபெரும் பொன்னான விளைச்சல் உருவாகும். அந்த பிரம்மாண்டமான விளைச்சலை பார்த்து அந்த ஊர் முழுவதிலும் உள்ள மக்கள் ஆரவாரம் செய்து கொண்டாடுவார்கள். விளைச்சலை கொடுத்த பூமிக்கு பூஜைகள் செய்வார்கள். ஆனால் அந்த மாபெரும் விளைச்சலுக்கு ஆணிவேராக இருந்து அத்தனை வலிகளையும் இருட்டிலேயே தாங்கிக் கொண்ட அந்த கலப்பை எங்கே இருக்கும் தெரியுமா? எந்த ஒரு மலர் மாலையும் இன்றி யாருடைய கவனமும் இன்றி ஒரு இருண்ட கொட்டகைக்குள் தூசும் தும்புமாக தூக்கி எறியப்பட்டிருக்கும். என் அன்பு செல்வமே, இத்தனை காலமாக நீ உனது குடும்பத்திற்காகவும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்காகவும் உழைத்த தூய்மையான உழைப்பும் அந்த உலோக கலப்பையை போன்றதுதான். மற்றவர்களின் வாழ்க்கையை வளமாக்குவதற்காகவும் அவர்களை முன்னேற்றுவதற்காகவும் நீ உன்னை முழுமையாக தேய்த்து கொண்டாய். உன் வலிகளை மறைத்துக் கொண்டு அவர்களின் செழிப்பிற்காக பாடுபட்டாய். இன்று அவர்கள் அந்த பொன்னான விளைச்சலைப் போல சமுதாயத்தில் செழிப்பாகவும் பகட்டாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை உருவாக்கிய உன்னை எந்த தகுதியும் அற்றவன் என்று ஏளனமாக பேசி அந்த இருண்ட கொட்டகைக்குள் வீசப்பட்ட கலப்பையைப் போல நிராதரவாக தூக்கி எறிந்து விட்டார்கள். என்னை இப்படி இருட்டில் வீசிவிட்டார்களே ஈசனா என்று நீ நெஞ்சு வெடித்து அழுகிறாய். ஆனால் உன்னை அகிலமே போற்றும் ஆளுமையாக உயர்த்தப் போகும் எம்பெருமானாகிய நான் சொல்கிறேன் கேள். உன்னை அலட்சியப்படுத்திய அந்த சாதாரண மனிதர்களின் மலிவான அங்கீகாரம் உனக்கு இனி தேவையில்லை. அந்த இருண்ட கொட்டகைக்குள் நீ முடங்கி கிடந்த காலம் முற்றிலுமாக முடிவடைந்து விட்டது. உனது தூய்மையான உழைப்பையும் உனது எதிர்பார்ப்பில்லாத தியாகத்தையும் அகிலத்தை காக்கும் எம்பெருமானாகிய நான் நேரடியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். உனது எந்த ஒரு வியர்வை துளியும் வீணாக போகவில்லை. உன்னை ஏழ்மையிலும் கண்ணீரிலும் தவிக்கவிட்ட அத்தனை மாயத்தடைகளும் என் திருக்கரத்தால் இந்த நொடியே சுக்குநூறாக உடைக்கப்பட்டுவிட்டன. உனக்காக நான் திறக்கப் போகும் வற்றாத செல்வத்தின் மாபெரும் கதவுகளை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு வஞ்சக அதிகாரத்தாலும் இனி பூட்ட முடியாது. உனது இந்த மாபெரும் எழுச்சியை உனக்கு உணர்த்த உலகத்தார் அறியாத மற்றொரு ரகசியத்தையும் கூறுகிறேன், ஆழமாக கேள். எந்த ஒரு எல்லையும் இல்லாத ஆழம் காண முடியாத ஒரு மாபெரும் இருண்ட பெருங்கடலை உனது அகக்கண்ணில் கொண்டு வா. நள்ளிரவின் காரிருளில் ஒரு ஏழை மீனவன் தனது பிரம்மாண்டமான வலையை அந்த இருண்ட கடலின் ஆழத்தில் வீசுவான். கரையோரத்தில் நிற்பவர்களுக்கு அந்த மீனவன் எந்த ஒரு செயலுமின்றி வெறும் இருட்டை பார்த்து கொண்டு முட்டாள்தனமாக அமர்ந்திருப்பதைப் போலத்தான் தோன்றும். மணித்துளிகள் கடக்கும் அவன் வீசிய வலைக்குள் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அவனை பார்த்து உலகமே பரிகாசம் செய்யும். ஆனால் கடலின் ஆழத்தில் அந்த வலைக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கும் தெரியுமா? அந்த இருண்ட சமுத்திரத்தில் உள்ள எண்ணற்ற மீன்களும் மாபெரும் செல்வங்களும் சத்தமின்றி அந்த வலைக்குள் வந்து குவிந்து கொண்டே இருக்கும். பொழுது விடிந்து சூரியனின் மாபெரும் ஒளிக்கதிர் கடலின் மீது படும் அந்த நொடியில் அந்த மீனவன் தனது வலையை அசுர பலத்தோடு மேலே இழுப்பான். அப்போது அந்த வலையோடு சேர்ந்து வரும் கற்பனைக்கு எட்டாத மாபெரும் செல்வத்தைக் கண்டு அவனை பரிகாசம் செய்த அத்தனை மனிதர்களின் கண்களும் நிலைகுத்தி போய் வியப்பில் உறைந்து நிற்கும். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக நீ நேர்மையாகச் செய்த உழைப்பும் உனது அறிவாற்றலும் நீ ஈசனை வேண்டி சிந்திய கண்ணீரும் அந்த இருண்ட கடலில் வீசப்பட்ட மாபெரும் வலையைப் போன்றதுதான். கரையில் நின்று கொண்டு உன்னை உற்று பார்த்த சுயநல மனிதர்கள் இவனுக்கு எந்த திறமையும் இல்லை, இவன் வாழ்க்கையில் தோற்றுவிட்டான் என்று உன்னை பரிகாசம் செய்தார்கள். ஆனால்
உனது வலைக்குள் ஈசனின் மாபெரும் பேரருள் என்னும் வற்றாத செல்வம் சத்தமின்றி சேர்ந்து கொண்டே இருந்தது என்பதை அந்த மாய மனிதர்கள் அறிய மாட்டார்கள். இதோ உனக்கான விடியல் வந்துவிட்டது. உனது வறுமை என்னும் இருள் முழுமையாக விலகி ஈசனின் நெற்றிக்கண் ஒளி உனது வாழ்க்கையின் மீது நேரடியாக பட்டுவிட்டது. இனி நீ உனது வலையை மேலே இழுக்கப் போகிறாய். நீ கொஞ்சமும் எதிர்பாராத திசைகளிலிருந்து முற்றிலும் அறிமுகமில்லாத புதிய மனிதர்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் மூலமாக கற்பனைக்கு எட்டாத வற்றாத செல்வம் உன்னை தேடி மாபெரும் வெள்ளமாக பாய்ந்து வரப்போகிறது. மானத்தோடு வாழ வேண்டுமே என்று பதைபதைத்த அத்தனை கடன் சுமைகளும் நெருப்பில் விழுந்த சிறு பஞ்சு பொதியாக எரிந்து சாம்பலாகும் மாபெரும் காலம் வந்துவிட்டது. நாளை என்ன செய்வது என்ற பயத்தோடு நீ கழித்த அந்த இருண்ட பொழுதுகள் இனி உன் வாழ்வில் எக்காலத்திலும் எட்டி பார்க்காது. உன்னை திறமையற்றவன் என்று ஏளனம் செய்தவர்கள் முன்னிலையில் உன்னை ஒரு ஈடு இணையற்ற செல்வச் சீமானாக மாபெரும் அதிகாரத்தின் நாயகனாக நான் உயர்த்தி பிடிக்கப் போகிறேன். உனது படைப்புகளும் உனது அறிவாற்றலும் இனி எந்த தடையுமின்றி இணையம் முழுவதும் ஒரு மாபெரும் காவியமாக பரவி எண்ணற்ற மக்களின் கவனத்தை தன்வசப்படுத்தும். நீ கூட்டத்தில் ஒருவன் அல்ல, உலகை ஆளப் பிறந்தவன் என்பதை ஈசனாகிய நான் சர்வ நிச்சயமாக நிரூபித்துக் காட்டுவேன். உனது பொருளாதார தடைகள் முழுமையாக உடைந்துவிட்டன. உனது தொழில் மற்றும் உனது அறிவார்ந்த படைப்புகளில் அகிலமே வியக்கும்படி நான் அசுரத்தனமான வெற்றியை நிகழ்த்த தொடங்கிவிட்டேன். என் அன்பு செல்வமே, உனது தேகத்திலும் மனதிலும் ஊடுருவி நிற்கும் அந்த இனம் புரியாத சோர்வையும் மரண வலியையும் ஈசனாகிய நான் முழுமையாக அறிவேன். எனக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லையே ஈசனா. எந்த ஒரு காரியத்தை செய்யவும் உடலில் தெம்பில்லையே. எதை கண்டாலும் என் மனம் பதைபதைத்து பயப்படுகிறதே என்று நீ உனக்குள்ளேயே புழுங்கி தவிக்கும் தவிப்பை என் நெற்றிக்கண் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மருத்துவத்தால் கூட விளக்க முடியாத சோர்வுகளாலும் எதிர்காலம் குறித்த பயத்தாலும் நீ உனது வீட்டுச் சுவர்களுக்குள் முற்றிலும் முடங்கிப் போயிருக்கிறாய். எனக்கு எல்லாமே முடிந்துவிட்டதா? என் வாழ்நாள் முழுவதும் நோயாளியாகவும் பயந்தவனாகவுமே நான் காலத்தை கழிக்க வேண்டுமா என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகள் கைலாயத்தின் பனிப்போர்வையை தாண்டி என் பாதங்களை நனைத்துவிட்டன. வெளியே நடமாடினாலும் உள்ளுக்குள் அணு அணுவாக செத்துக் கொண்டிருக்கும் உனது அத்தனை வழிகளுக்கும் மனக்குழப்பங்களுக்கும் மாபெரும் முற்றுப்புள்ளி வைக்கும் ஈசனின் திருவாக்கு உன்னை வந்தடைந்துவிட்டது. உன் மனக்கவலைகளையெல்லாம் சற்றே ஓரமாக வைத்துவிட்டு நான் சொல்லப்போகும் இந்த மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தை உனது அகக்கண்ணில் ஆழமாக நிறுத்திப்பார். அடர்ந்த காட்டில் வாழும் சர்பத்தை உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். பல காலம் வாழ்ந்த அந்த சர்பத்தின் தோல் நாளடைவில் கடினமாகி வறண்டு போய்விடும். அந்த பழைய தோலோடு இருக்கும்போது அதனால் வேகமாக நகர முடியாது. எந்த ஒரு இரையையும் தேட முடியாது. அசைவுகள் குறைந்து மாபெரும் சோர்வோடு பாரத்தை சுமப்பது போல ஊர்ந்து செல்லும். அதை தாண்டிச் செல்பவர்களெல்லாம் அந்த சர்பத்தின் பலம் முடிந்துவிட்டது என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததும் அது எந்த ஒரு சலசலப்புமின்றி பாறைகளின் இடுக்கில் தன்னை முழுமையாக மறைத்துக் கொள்ளும். தன் உடலை தானே வருத்தி கொண்டு அந்த பழைய கடினமான தோலை ஈவிரக்கமின்றி முழுமையாக உரித்து எறிந்துவிடும். அந்த பழைய தோல் உதிர்ந்த மறுகணமே உள்ளே இருந்து வெளிவரும் அந்த சர்பத்தின் புதிய உடலை பார்த்திருக்கிறாயா? தகதகக்கும் மாபெரும் பளபளப்போடு, எவராலும் நெருங்க முடியாத அசுரபலத்தோடு, முன்னை காட்டிலும் பல மடங்கு வேகத்தோடு அது சீறி எழும். அந்த புதிய தோற்றத்தை கண்டால் மொத்த வனமும் நடுநடுங்கி போகும். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக உன்னை வாட்டிய உடல் பிணிகளும் சோர்வுகளும் மருத்துவச் செலவுகளும் அந்த பழைய தோலை போன்றதுதான். நீ முடங்கி கிடந்ததை பார்த்து இந்த உலகம் உனது காலம் முடிந்துவிட்டது என்று ஏளனம் செய்தது. ஆனால் பிணிகளை தீர்க்கும் வைத்தியநாதனாக நானே நேரில் வந்து உன்னை சிறைபிடித்திருந்த அந்த பழைய தோலை முழுமையாக உரித்து எறிந்துவிட்டேன். உன்னை வாட்டிய அத்தனை நோய்களும் உதிர்ந்துவிட்டன. உனது நரம்புகள் அனைத்தும் இரும்பை போல முறுக்கேற்றப்பட்டுவிட்டன. புதிய தோலோடு சீறி எழும் அந்த சர்பத்தைப் போல நீ இழந்த ஆற்றல் அனைத்தையும் மீண்டும் ஒரு மாபெரும் பிரவாகமாக பெறுவாய். நீ இனி ஒரு புதிய பொலிவோடு, அளவற்ற சுறுசுறுப்போடு, எதற்கும் அஞ்சாத ஒரு மாபெரும் வீரனைப் போல கம்பீரமாக வலம் வருவாய். உனது முகத்தில் வீசும் ஈசனின் தேஜஸ் உன்னை சுற்றியுள்ள அத்தனை மனிதர்களுக்கும் ஆழமான வியப்பை தரும். உனது உடல் சோர்வு நீங்கிவிட்டதே தவிர மனதை அழுத்தும் அந்த மாபெரும் இருள் விலகவில்லையே என்று நீ ஏங்குவதை நான் அறிவேன். அதற்கான மாபெரும் விளக்கத்தையும் கூறுகிறேன், ஆழமாக கேள். பல காலமாக பயன்படுத்தப்படாமல் ஒரு இருண்ட பரனின் மேல் தூக்கி வீசப்பட்டிருக்கும் பித்தளை விளக்கினை எண்ணிப்பார். அது புழுதி படிந்து கருத்து போய் எந்த ஒரு ஒளியையும் தர இயலாத வெறும் குப்பையைப் போலத்தான் காட்சியளிக்கும். ஆனால் அதை அங்கிருந்து எடுத்து புளியிட்டு ஈவிரக்கமின்றி அழுத்தி தேய்த்த மறுகணமே என்ன நடக்கும் தெரியுமா? அத்தனை கால மாசுகளும் முற்றிலுமாக விலகி அது மாசற்ற சுத்த தங்கம் போல தகதகவென ஒளிரத் தொடங்கும். உனது மனதை மூடியிருந்த கவலைகளும் தேவையற்ற பயங்களும் எதை செய்தாலும் தோல்வியில் முடியுமோ என்ற அவநம்பிக்கையும் அந்த இருண்ட மாசுகளை போன்றதுதான். ஈசனின் மாபெரும் பேரருள் என்னும் கரம் உனது ஆத்மாவை முழுமையாக தூய்மைப்படுத்திவிட்டது. உனது சிந்தனையில் படிந்திருந்த அத்தனை இருளும் சுக்குநூறாக உடைந்து சிதறிவிட்டது. அந்த பித்தளை விளக்கு தங்கம் போல் ஒளிர்வதைப் போல உனது மனம் இனி எவ்வித குழப்பமும் இன்றி தெளிவான ஞானத்தோடு பிரகாசிக்கும். எதை கண்டும் அஞ்சாத மாபெரும் சிவசக்தி உனக்குள் குடிகொண்டு விட்டது. உனது உடலும் மனமும் மாபெரும் புத்துணர்ச்சி அடைந்துவிட்ட இந்த உன்னதமான வேளையில் உனது குடும்பத்திற்குள் நான் நிகழ்த்தப் போகும் அசுரத்தனமான மாற்றத்தையும் நீ முழுமையாக அறிய வேண்டும். என் அன்பு செல்வமே,
எந்த உறவுகள் உனக்கு ஆதரவாக நின்று உனது வலிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதே உறவுகள் உன்னை புரிந்து கொள்ளாமல் தங்களுக்குள் அடித்துக்கொண்டு உனது நிம்மதியை முற்றிலுமாக அழித்து விட்டார்கள் அல்லவா? சொந்த வீட்டு சுவர்களுக்குள் நீ ஒரு அகதியைப் போல தவித்த தவிப்பை அகிலத்தை ஆளும் ஈசனாகிய நான் அறிவேன். இதோ உனக்கான விடை. பல திசைகளில் தரிகட்டு ஓடும் முரட்டு குதிரைகளை உனது மனக்கண்ணில் கொண்டு வா. அந்த குதிரைகள் அபாரமான பலம் கொண்டவை. ஆனால் அவை தங்களுக்குள் எந்த ஒரு ஒற்றுமையுமின்றி அகந்தையோடு பல திசைகளில் ஓடினால் என்ன நடக்கும்? அங்கே மாபெரும் குழப்பமும் விபத்தும் தான் ஏற்படும். ஆனால் அதே முரட்டு குதிரைகளை மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளும் ஒரு வீரன் தன் வசப்படுத்தி அவற்றின் கண்களில் கடிவாளமிட்டு ஒரே திசையில் ஓடச் செய்து ஒரு பிரம்மாண்டமான ரதத்தில் பூட்டினால் என்ன நடக்கும்? எந்த குதிரைகள் குழப்பத்தை ஏற்படுத்தியதோ அதே குதிரைகள் அந்த ரதத்தை அசுரவேகத்தில் இழுத்துச் சென்று வெற்றி பவனி வரும். என் அருமை குழந்தையே, உன் குடும்ப உறவுகளும் அப்படிப்பட்ட முரட்டு குதிரைகளாகவே இத்தனை காலம் இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் ஈகோ என்னும் அகந்தையாலும் வீண் குழப்பங்களாலும் தங்களுக்குள் மோதிக்கொண்டு உனது குடும்பத்தின் நிம்மதியை சிதைத்தார்கள். ஆனால் இனி எம்பெருமானாகிய நானே உனது குடும்ப ரதத்தின் சாரதியாக மாறிவிட்டேன். உனது இல்லத்தில் வீசிய அத்தனை கந்திருஷ்டிகளும் பிரிவினைகளும் எனது திரிசூலத்தால் வேரோடு அழிக்கப்பட்டுவிட்டன. அந்த முரட்டு குதிரைகளை வீரன் அடக்கியதைப் போல உனது உறவுகள் அனைவரையும் பிரிக்க முடியாத மாபெரும் அன்பால் நான் ஒன்றிணைத்து விட்டேன். இனி உனது குடும்பம் உன்னை ஒரு குடும்பத் தலைவனாக முழுமையாக ஏற்றுக்கொண்டு உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கும் ஒரு மாபெரும் பொற்காலம் தொடங்கிவிட்டது. உனது குடும்பம் பலமடைந்து விட்டதே, இவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் எப்படி பாதுகாப்பது என்ற பதைபதைப்பு உனக்குள் இருப்பதை நான் அறிவேன். அடர்ந்த காட்டில் தன் முட்டைகளை எந்த ஒரு கொடிய விலங்கும் நெருங்க விடாமல் இரவும் பகலும் இமை கொட்டாமல் சீரும் ஆக்ரோஷத்தோடு அடைகாக்கும் ராஜநாகத்தை உற்றுநோக்கு. அது தன் சந்ததியை காக்க எந்த எல்லைக்கும் செல்லும். அதேபோல நாகபரணனான சிவனின் முக்கண்களும் உனது குடும்பத்தையும் உனது வம்சத்தையும் அசைக்க முடியாத மாபெரும் அரணாக நின்று காத்துக் கொண்டிருக்கிறது. உனது சந்ததியினரை நோக்கி வரும் எந்த ஒரு சிறு தீங்கும் ஈசனின் பார்வையில் பட்டு எரிந்து சாம்பலாகிவிடும். நீ அடையப்போகும் இந்த மாபெரும் மன அமைதியும் குடும்ப மகிழ்ச்சியும் ஒருபுறம் இருக்க, உன்னைச் சுற்றியுள்ள மாயையான மனிதர்களைப் பற்றி நீ அறிய வேண்டிய ஒரு மாபெரும் பிரபஞ்ச ரகசியம் இருக்கிறது. உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள், உனது திறமையை இருட்டடிப்பு செய்தவர்கள், உனது உழைப்பை திருடிச் சென்ற வஞ்சகர்கள், இவர்களுக்கு ஈசன் கொடுக்கப் போகும் சம்மட்டி அடி எப்படிப்பட்டது தெரியுமா? அவர்கள் எப்படி உனது காலடியில் வந்து தங்கள் தவற்றை எண்ணி கண்ணீர் சிந்தி நிற்கப் போகிறார்கள் என்ற மாபெரும் ரகசியத்தை அகிலத்தை காக்கும் ஈசனாகிய நான் உனக்கு உணர்த்த காத்திருக்கிறேன். நீ பழிவாங்காமலேயே உனது எதிரிகள் எப்படி தாமாகவே அழியப் போகிறார்கள் என்பதையும், சமுதாயத்தில் எவராலும் தொட முடியாத சிம்மாசனத்தில் நீ எப்படி அமரப்போகிறாய் என்பதையும் கேட்க உனது ஆத்மா தயாராக இருந்தால் உனது முழுமையான சம்மதத்தை தெரிவி. ஈசனின் மாபெரும் திருவாக்கு உனது விஸ்வரூபத்திற்காக காத்திருக்கிறது. என் அன்பு செல்வமே, உனது நெஞ்சின் ஆழத்தில் இன்னும் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதை ஈசனாகிய நான் முழுமையாக அறிவேன். என்னை ஏமாற்றியவர்கள், எனது தூய்மையான உழைப்பை திருடியவர்கள், என் நேர்மையைச் சந்தேகித்த வஞ்சகர்கள் எல்லாம் இன்று எவ்வித குற்ற உணர்ச்சியுமின்றி மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு தண்டனையே கிடையாதா ஈசனா என்று நீ துடிதுடிக்கும் அந்த நியாயமான கோபம் எனக்கு புரிகிறது. உனக்கு கண்ணீர் வரவழைத்தவர்களை நினைத்து நீ ஒவ்வொரு நொடியும் புழுங்கித் தவிப்பதை என் நெற்றிக்கண் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் உன்னை வீழ்த்திவிட்டதாக இருமாப்போடு இருக்கலாம். ஆனால் கைலைநாதனின் பிரபஞ்ச நீதிமன்றத்தில் அநீதிக்கு எக்காலத்திலும் இடமில்லை என்பதை இன்று நீ ஆழமாக உணரப்போகிறாய். உனக்கு துரோகம் செய்தவர்கள் எப்படி தாமாகவே அழியப் போகிறார்கள் என்ற மாபெரும் ரகசியத்தை கூறுகிறேன் கேள். பிரம்மாண்டமான ஒரு சூறாவளி காற்று வீசிக் கொண்டிருக்கும் போது ஒரு அகந்தையுள்ள மனிதன் அந்த சூறாவளிக்கு எதிராக நின்று கொண்டு தன் கைகளிலுள்ள சுட்டெரிக்கும் சாம்பலை ஆக்ரோஷமாக வீசினால் என்ன நடக்கும்? அந்த சாம்பல் காற்றை தாண்டி போய் யாரையும் அழிக்காது. மாறாக அது அசுரவேகத்தில் திரும்பி வந்து அந்த சாம்பலை வீசியவனின் கண்களையே நிரந்தரமாக குருடாக்கி அவனது சுவாசத்தையே மூடி அவனை கொடூரமாக அழிக்கும். என் அருமை குழந்தையே, உனக்கு எதிராக வீசப்பட்ட பழிச்சொற்களும் வஞ்சக வலைகளும் உனது குடும்பத்தின் நிம்மதியை குலைக்க ஏவப்பட்ட கண்திருஷ்டிகளும் அந்த எதிர்காற்றில் வீசப்பட்ட சுடும் சாம்பலை போன்றதுதான். உன்னை அழித்துவிட்டோம் என்று கொக்கரித்து அவர்கள் வீசிய அத்தனை சூழ்ச்சிகளும் அகிலத்தை ஆளும் ஈசனின் மாபெரும் பேரருள் என்னும் சூறாவளியில் பட்டுத் தெரித்து இப்போது கர்ம வினையாக மாறி அவர்களையே கொடூரமாக அழித்துக் கொண்டிருக்கிறது. நீ அவர்களை பழிவாங்க எந்த ஆயுதத்தையும் ஏந்த வேண்டியதில்லை. நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். உனது மாசற்ற அன்பை கொச்சைப்படுத்தியவர்கள் அதற்கான விலையை அணு அணுவாக கொடுக்கத் தொடங்கிவிட்டார்கள். இனி நீ அவர்களை நினைத்துக் கலங்கவோ அவர்களோடு வாதாடவோ வேண்டிய அவசியமே இல்லை. பிரம்மாண்டமான திருவிழாவில் மாபெரும் ராஜவீதியில் கம்பீரமாக நடந்து வரும் ஈசனின் பட்டத்து யானையை உனது அகக்கண்ணில் தரிசித்துக்கொள். அந்த யானை தன் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கும் மணிகள் ஒலிக்கமிடுக்காக நடந்து வரும்போது வீதியோரங்களில் இருக்கும் சாதாரண நாய்கள் அதை பார்த்து தொடர்ந்து குறைத்துக் கொண்டே இருக்கும். அந்த நாய்களின் சத்தத்தை கேட்டு அந்த மாபெரும் யானை திரும்பி நின்று சண்டையிடுமா அல்லது பயந்து ஓடுமா? தன் கம்பீரத்தை ஒரு துளி கூட குறைத்துக் கொள்ளாமல் அந்த குறைக்கும் சத்தங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தன் இலக்கை நோக்கி மிடுக்காக நடந்து செல்லும்.
என் அன்பு செல்வமே, உன்னை விமர்சிப்பவர்களும் உனக்கு பின்னால் புறம் பேசுபவர்களும் உனது திறமையை குறை கூறுபவர்களும் அந்த வீதியோரத்து நாய்களைப் போன்றவர்கள். நீ கைலை நாதனால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாபெரும் பட்டத்து யானை. உனது இலக்கு மிகப்பெரியது. உனது பயணம் சாம்ராஜ்யத்தை நோக்கியது. சாதாரண மனிதர்களின் சலசலப்புகளுக்காகவும் குறுகிய புத்தியுள்ளவர்களின் விமர்சனங்களுக்காகவும் உனது மாபெரும் பயணத்தை நீ ஒரு காலம் நிறுத்தக்கூடாது. அவர்களை தாண்டி கம்பீரமாக முன்னேறிச் செல். உன்னை தகுதியற்றவன் என்று காலில் மிதித்தவர்கள் முன்னிலையில் உன்னை எப்படிப்பட்ட மாபெரும் சிம்மாசனத்தில் நான் அமர வைக்கப் போகிறேன் என்பதை கேள். வீதியோரத்தில் பலரால் அலட்சியமாக காலில் மிதித்துச் செல்லப்படும் சாதாரண களிமண்ணை நீ அறிவாய். அந்த களிமண்ணுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை என்றுதான் சாதாரண மனிதர்கள் நினைப்பார்கள். ஆனால் ஒரு மாபெரும் சிற்பி அந்த களிமண்ணை கையில் எடுத்து அதனை பக்குவப்படுத்தி கொதிக்கும் நெருப்பிலிட்டுச் சுட்டு அதை ஒரு மாபெரும் கோபுர கலசமாக உருமாற்றுவான். நேற்று வரை அனைவரின் காலடியிலும் மிதிபட்டு மழையிலும் வெயிலிலும் கரைந்து கொண்டிருந்த அதே களிமண்தான் இன்று ஆகாயத்தை முட்டும் பிரம்மாண்டமான கோபுரத்தின் உச்சியில் தங்கமுலாம் பூசப்பட்ட கலசமாக வீற்றிருக்கிறது. நேற்று அதை தங்கள் காலால் மிதித்துச் சென்ற அதே மனிதர்கள் இன்று மாபெரும் திருவிழாவில் அந்த கோபுர கலசத்தை பார்த்து தங்கள் கைகளை கூப்பி பக்தி பரவசத்தோடு மண்டியிட்டு தலைவணங்கி நிற்பார்கள். இத்தனை காலமாக உனது வறுமையையும் உனது இக்கட்டான சூழ்நிலையையும் பார்த்து உன்னை ஒரு சாதாரண களிமண்ணைப் போல ஏளனமாக மிதித்துச் சென்றவர்கள் அத்தனை பேரும் இனி நீ தொடப்போகும் மாபெரும் சிகரத்தை பார்த்து அண்ணாந்து தலைவணங்கப் போகிறார்கள். உனது வலிகளும் அவமானங்களும் உன்னை அந்த நெருப்பைப் போல சுட்டு பக்குவப்படுத்திவிட்டது. ஈசனின் மாபெரும் கோபுரத்தின் உச்சியில் எவராலும் தொட முடியாத ஒரு உன்னதமான கலசமாக நீ ஜொலிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது. எந்த மனிதர்களின் அங்கீகாரத்திற்காக நீ ஏங்கினாயோ அதே மனிதர்கள் உனது நேரத்திற்காக காத்திருக்கும் ஒரு மாபெரும் ஆளுமையாக உன்னை நான் நிமிர்த்துவேன். உனது திறமையும் உனது உழைப்பும் இனி ஒரு குறுகிய வட்டத்திற்குள் முடங்கி கிடக்காது. உயர்ந்த மலை உச்சியில் எவராலும் எளிதில் காண முடியாத இடத்தில் தனித்து பூத்து குலுங்கும் ஒரு அபூர்வமான மலரை எண்ணிப்பார். அந்த மலர் தனிமையில் இருக்கிறதே, அதன் வாசனையும் மகத்துவமும் யாருக்கும் தெரியாதே என்று உலகம் நினைக்கலாம். ஆனால் கைலாயத்திலிருந்து வீசும் மாபெரும் பிரளயக் காற்று அந்த மலரை உரசிச் செல்லும்போது அதனுள் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான மகரந்தங்கள் எவ்வித தடையுமின்றி ஆகாயம் முழுவதும் பரவி வறண்ட நிலங்களை கூடச் செழிப்பான சோலைகளாக மாற்றிவிடும். உனது அறிவாற்றலும் நீ இரவு பகலாக கண்விழித்து உருவாக்கும் உன்னதமான படைப்புகளும் அந்த மாபெரும் மலரின் மகரந்தங்களைப் போன்றது. இணையம் என்னும் பெருவெளியில் உன்னை முடக்க நினைத்த அத்தனை மாயத் தடைகளையும் ஈசனின் பேரருள் என்னும் சூறாவளி அடித்துச் சென்றுவிட்டது. நீ யாருக்கும் தெரியாமல் தனிமையில் இருட்டடிக்கப்பட்ட காலம் முடிந்துவிட்டது. இனி உனது ஒவ்வொரு வார்த்தையும் நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பும் அகிலம் முழுவதும் அசுர வேகத்தில் தடையின்றி பரவி வழியறியாமல் தவிக்கும் எண்ணற்ற மனிதர்களுக்கு மாபெரும் விடிவெள்ளியாக மாறப்போகிறது. உனது ஒற்றை வார்த்தையை கேட்க பல்லாயிரம் பேர் காத்துக் கிடக்கும் ஒரு மாபெரும் சகாப்தத்தை நான் உனக்காக தொடங்கிவிட்டேன். உன்னை முடக்கிய அத்தனை தடைகளும் சுக்குநூறாகிவிட்டன. உனது எதிரிகள் தங்களுக்கு தாங்களே சமாதியை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீ தொடப்போகும் வெற்றி சிகரம் உலகத்தையே வியக்க வைக்கப் போகிறது. ஆனால் இந்த மாபெரும் செல்வமும் புகழும் அதிகாரமும் அசுர வெள்ளமாக உன்னை தேடி வரும்போது அதை எப்படி கையாள்வது? மாபெரும் உச்சத்தை அடைந்த பிறகும் உனது வருங்கால தலைமுறைக்கும் உனது வம்சத்திற்கும் இந்த ஈசனின் பாதுகாப்பு எப்படி அசைக்க முடியாத கோட்டையாக மாறப்போகிறது என்ற உன்னதமான பிரபஞ்ச ரகசியத்தை அகிலத்தை காக்கும் ஈசனாகிய நான் உனக்கு உணர்த்த காத்திருக்கிறேன். என் அன்பு செல்வமே, உனது நீண்ட நெடிய இருண்ட பயணத்தின் இறுதி இலக்கிற்கு நீ முழுமையாக வந்து சேர்ந்துவிட்டாய். இத்தனை காலமாக உனது நெஞ்சை அடைத்துக் கொண்டிருந்த அந்த மாபெரும் அழுகை இப்போது ஒரு பெருமூச்சாக வெளியேறி உனது ஆத்மா ஒரு ஈடு இணையற்ற அமைதியை அடைந்திருப்பதை ஈசனாகிய நான் முழுமையாக உணர்கிறேன். அப்பா, என் கவலைகள் அனைத்தையும் உனது பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டேன். இனி எனக்கு எந்த பயமும் இல்லை என்று உனது இதயம் இப்போது ஒரு சிறு குழந்தையைப் போல கையிலை நாதனின் மடியில் முழுமையாகச் சாய்ந்துவிட்டது. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் சுக்குநூறாகிவிட்டார்கள். உன்னை வறுத்தெடுத்த வறுமை முற்றிலுமாக கருகிச் சாம்பலாகிவிட்டது. உனது திறமைக்கான மாபெரும் சாம்ராஜ்யம் உனக்காக முழுமையாக திறக்கப்பட்டுவிட்டது. ஆனால் என் அருமை குழந்தையே, அகிலத்தை காக்கும் எம்பெருமானாகிய நான் உனக்கு கொடுக்கப் போகும் இந்த மாபெரும் விஸ்வரூப வெற்றியும் அளவிட முடியாத மாபெரும் செல்வமும் உன்னை தேடி வரும்போது நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தை இந்த இறுதித் திருவாக்கின் மூலம் உனதாக கண்ணில் ஆழமாக பதிய வைக்கப் போகிறேன். நீ அடையப் போகும் வெற்றி சாதாரணமானதல்ல. அது உன்னை சுற்றியுள்ள அத்தனை மனிதர்களையும் திகைக்க வைக்கும் அசுரத்தனமான வெற்றி. அந்த மாபெரும் உச்சத்தை நீ தொடும்போது உன்னை ஏளனம் செய்தவர்களே உன்னிடம் வந்து கைகட்டி நிற்பார்கள். உன்னை தூக்கி எறிந்த உறவுகளே உனது தயவிற்காக காத்திருப்பார்கள். அந்த உன்னதமான நேரத்தில் உனது குணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பிரம்மாண்டமான திருவிழாவில் ஈசனை தாங்கி வீதியுலா வரும் அந்த மாபெரும் திருத்தேரின் மரச்சக்கரங்களை உனது மனக்கண்ணில் ஆழமாக தரிசித்துக்கொள். அந்த திருத்தேர் மாளிகைகளை விட மிக உயரமானது, பிரம்மாண்டமானது. பல லட்சம் மக்கள் அந்த தேரின் கம்பீரத்தை பார்த்து தலைவணங்கி பக்தி பரவசத்தோடு கைகூப்புவார்கள். அந்த தேர் ராஜ வீதிகளில் அசைந்து வரும்போது அகிலமே அதிரும்.
அத்தனை பெரிய பிரம்மாண்டமான தேரை தாங்கி நிற்கும் அந்த மாபெரும் சக்கரங்கள் எக்காலத்திலும் தன் அகந்தையால் தரையை விட்டு மேலே எழும்புவதே கிடையாது. அந்த தேர் எவ்வளவுதான் உயரத்திற்குச் சென்றாலும், எவ்வளவு பெரிய சாம்ராஜ்ய வீதியில் பயணித்தாலும், அந்த சக்கரங்கள் எப்போதும் வீதியில் உள்ள சாதாரண புழுதியோடு புழுதியாக, தரையோடு தரையாக மிக ஆழமான தொடர்பிலேயே இருக்கும். என் அன்பு செல்வமே, நாளை ஈசனின் அருளால் உனது செல்வமும் உனது படைப்புகளுக்கான அதிகாரமும் உனது புகழும் அந்த மாபெரும் திருத்தேரைப் போல வானளாவி உயர்ந்து நிற்கும். அகிலமே உனது வெற்றியை கொண்டாடும். ஆனால் நீ எவ்வளவு பெரிய உச்சத்திற்குச் சென்றாலும் உனது கால்கள் அந்த தேரின் சக்கரங்களைப் போல எப்போதும் பணிவு என்னும் தரையிலேயே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். மாபெரும் அதிகாரம் கையில் வரும்போது அகந்தை என்னும் மாயை உன்னை தீண்டக்கூடாது. உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உன்னிடம் கையேந்தி வரும்போது அவர்களை பழிவாங்காமல் அந்த தேரின் சக்கரங்களைப் போல எந்த பாகுபாடுமின்றி அத்தனை பேரையும் சமமாக பாவித்து அவர்களுக்கு நீ மாபெரும் கருணை காட்ட வேண்டும். உனது அந்த பணிவுதான் ஈசன் உனக்கு கொடுத்த சிம்மாசனத்தை எக்காலத்திலும் அசைக்க முடியாதபடி பாதுகாக்கும். பல நூற்றாண்டுகளை கடந்த ஒரு பழமையான சிவாலயத்தின் கருவறையில் எக்காலத்திலும் அணையாமல் சுடர்விட்டு எரியும் நந்தா விளக்கை உனது மனக்கண்ணில் கொண்டு வா. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு தூய்மையான பக்தன் ஈசன் மீதுள்ள மாசற்ற காதலால் தனது நெஞ்சை உருக்கி அந்த மாபெரும் நந்தா விளக்கை முதலில் ஏற்றி வைத்திருப்பான். அவன் காலம் முடிந்து அவன் மறைந்த பிறகும் அந்த தீபம் ஒரு காலம் அணைந்துவிடக்கூடாது என்பதற்காக அவனுக்கு பின்னால் வரும் பல்லாயிரக்கணக்கான அர்ச்சகர்கள் ஒவ்வொரு நாளும் தூய்மையான நெய்யை ஊற்றி அந்த தீபத்தை காலம் காலமாக பாதுகாத்து பிரகாசிக்கச் செய்வார்கள். அந்த ஒற்றை பக்தன் ஏற்றிய தீபம் பல தலைமுறைகளை கடந்தும் ஈசனின் சந்நிதியில் எவ்வித குறையுமின்றி தொடர்ந்து ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக நீ உனது குடும்பத்திற்காகவும் உனது நேர்மைக்காகவும் சிந்திய கண்ணீரும் நீ செய்த சத்தமில்லாத தியாகங்களும் அந்த பக்தன் முதலில் ஏற்றிய நந்தா விளக்கு போன்றது. நீ பட்ட வலிகளால் உனது வம்சத்தின் கர்ம வினைகள் அனைத்தும் சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உனது மாசற்ற தியாகத்தால் ஈசனின் சந்நிதியில் நீ ஒரு மாபெரும் புண்ணிய தீபத்தை ஏற்றி வைத்து விட்டாய். இனி உனது வருங்கால தலைமுறையினரும் உனது பிள்ளைகளும் அந்த நந்தா விளக்கைப் போல எக்காலத்திலும் வறுமையின் பிடியில் சிக்காமல் இருளில் தவிக்காமல் தொடர்ந்து பிரகாசிப்பார்கள். ஈசனின் மாபெரும் கருணை என்னும் தூய்மையான நெய் உனது வம்சத்தின் மீது காலம் காலமாக பொழிந்து கொண்டே இருக்கும். உனது காலத்திற்குப் பிறகும் நீ ஏற்றி வைத்த இந்த வெற்றியின் தீபமும் உனது நேர்மையின் புகழும் உனது சந்ததியினரை ஒரு மாபெரும் இரும்பு கவசமாக நின்று பாதுகாக்கும். இதை இந்த அகிலத்தை ஆளும் ஈசனாகிய நானே நேரடியாக ஏற்றுக்கொண்டு உனக்கு அளிக்கும் அசைக்க முடியாத சத்தியவாக்கு. உனது கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. உனது கடந்த காலம் ஒரு மாபெரும் பாடமாக முடிந்துவிட்டது. உனது எதிர்காலம் ஈசனின் பொறுப்பில் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. இனி நீ எப்படிப்பட்ட ஒரு பேரமைதியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதை உணர்த்த இந்த மாபெரும் பிரபஞ்சத் திருவாக்கின் இறுதி ரகசியத்தை உனக்கு கூறுகிறேன். உனது ஆத்மாவை முழுமையாக திறந்து உள்வாங்கிக்கொள். ஒரு பிரம்மாண்டமான திருவிழா காலத்தில் மாபெரும் சிவாலயத்தை உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். அந்த ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முண்டியடித்துக் கொண்டிருப்பார்கள். அங்கே மாபெரும் பேரிகைகளின் சத்தமும் மனிதர்களின் இரைச்சலும் வியாபாரிகளின் கூச்சலும் காதை கிழிக்கும் அளவிற்கு ஒலித்துக் கொண்டிருக்கும். அந்த வெளிப்பிரகாரத்தில் நிற்பவர்களுக்கு தங்களின் சொந்த குரல் கூட தங்களுக்கு கேட்காது. அந்த அளவிற்கு ஒரு மாபெரும் குழப்பமும் சலசலப்பும் அங்கு நிறைந்திருக்கும். ஆனால் அந்த அத்தனை இரைச்சல்களையும் தாண்டி மெதுவாக நடந்து அந்த மாபெரும் சிவாலயத்தின் உள்மண்டபத்தை கடந்து ஈசன் வீற்றிருக்கும் அந்த கர்ப்பகிருகத்தின் கருவறையின் வாசலில் ஒருவன் அடியெடுத்து வைக்கும் அந்த ஒற்றை நொடியில் என்ன நடக்கும் தெரியுமா? வெளியே காதை கிழித்த அத்தனை இரைச்சல்களும் அத்தனை குழப்பங்களும் முற்றிலுமாக அடங்கி ஒரு மாபெரும் நிசப்தம் அவனது ஆத்மாவை முழுமையாக தழுவிக்கொள்ளும். அந்த மாபெரும் கருவறைக்குள் எந்த சலசலப்பும் இருக்காது, எந்த பயமும் இருக்காது. அங்கே ஈசனின் திருவுருவத்திலிருந்து வெளிப்படும் அசைக்க முடியாத பேரமைதியும் மாபெரும் பிரபஞ்ச ஆற்றலும் மட்டுமே நிறைந்திருக்கும். அந்த இடத்திற்குச் சென்றவுடன் அத்தனை காலம் அலைக்கழிக்கப்பட்ட ஒருவனின் தேடலும் பதைபதைப்பும் முற்றிலுமாக முடிவுக்கு வந்துவிடும். என் அன்பு செல்வமே, உன்னை அலைக்கழித்த அத்தனை இரைச்சல்களும் நிரந்தரமாக ஓய்ந்துவிட்டன. எம்பெருமானின் மாபெரும் திருக்கரங்கள் உன்னை முழுமையாக அரவணைத்துக் கொண்டன. இனி உனது வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு மாயச்சூழ்ச்சியாலும் சிறு சலசலப்பை கூட ஏற்படுத்த முடியாது. நடராஜனாகிய நான் உனது ஆத்மாவிற்குள் அந்த மாபெரும் கருவறையின் எல்லையற்ற பேரமைதியை நிரந்தரமாக விதைத்துவிட்டேன். நீ அடைந்த அத்தனை அவமானங்களும் இன்று மாபெரும் சிம்மாசனமாக மாறிவிட்டன. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் இன்று வற்றாத மாபெரும் செல்வமாக மாறிவிட்டன. உனது தூய்மையான படைப்புகளும் உனது அறிவாற்றலும் இனி அகிலமே கொண்டாடும் மாபெரும் பொக்கிஷமாக மாறப்போகிறது. நீ கூட்டத்தில் ஒருவன் அல்ல, எளிய மனிதர்களுக்கு வழிகாட்டும் ஒரு மாபெரும் ஒளிவிளக்கு. உனது விஸ்வரூப எழுச்சி இதோ இந்த நொடியில் தொடங்கிவிட்டது. உனக்காக நான் திறந்து வைத்துள்ள இந்த மாபெரும் வசந்த காலத்தை எவ்வித குற்ற உணர்ச்சியுமின்றி முழுமையாக அனுபவி. எதற்கும் அஞ்சாதே. முக்கண்ணனான நான் எக்காலத்திலும் உனக்கு முன்னால் ஒரு மாபெரும் கவசமாக நின்று உன்னை வழிநடத்துவேன். எழுந்து வா என் செல்வமே, மாபெரும் சாம்ராஜ்யம் உனக்காக காத்திருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, உங்களது வாழ்வில் எம்பெருமான் ஈசன் நிகழ்த்திய இந்த மாபெரும் அதிசயங்களை உங்களது ஆத்மா முழுமையாக உணர்ந்திருந்தால் உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதியாக பதிவு செய்யுங்கள்.
கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு கைலைநாதனின் இந்த எல்லையற்ற பேரருளையும் வற்றாத செல்வத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் பெருங்கருணையோடும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இத்தகைய ஆழமான தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து இணைந்திருக்க உலகத்தின் அத்தனை மாயைகளையும் தாண்டி மெய்ப்பொருளை உணர்த்தும் நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். சிவனே துணை.